பாரதி ராஜா அவர்கள் அப்படின்றது திரைத்துறைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஐகான். இவரும் தேசிய விருதுகள் பெற்றிருக்கார். ஒரு கிராமத்து வாழ்க்கையை நமக்கு அப்படியே நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி நிறைய விஷயங்களை அவரை பொறுத்த வரைக்கும் கிராமம் அப்படின்றது பச்சை பசேல்னு இருக்கும். ஒரு வெள்ளந்தியான மனிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய சாதிய வேற்றுமையெல்லாம் அவர் பெருசாக காட்டினதில்லை. ஒரு கிராமத்தில் போய் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையை வந்து அவருடைய படங்கள் ஓயாமல் நமக்கு கொடுத்துட்ருக்கோம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இவருடைய படங்கள்ல சில நேரம் மனைவியை தாண்டி இன்னொரு உறவு இருக்கிறது, இன்னொரு மனைவியை தாண்டி இன்னொரு பெண்ணை வேறு மாதிரியா தவறாக பார்ப்பது, இந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்கும். அந்த தாவணி போடக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவர்களுடைய உணர்வுகளை எப்படி அவங்க வெளிப்படுத்துவாங்க, பொதுவாக அந்த கல்யாணம் சார்ந்த கனவுகள் எப்படியா இருக்கும், இதை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுத்த ஒரு பெருமை வந்து அவருக்கு உண்டு. ஒற்றை செருப்பு சைஸ் 9ன்னு வரும் பாருங்க, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் அப்புறம். ஆனா ஒரே ஆளை வச்சு ஆரம்பத்துல இருந்து முடியற வரைக்கும் அவர் பேசி 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 கொண்டு போறதெல்லாம் எப்படி சாத்தியம்? அப்ப யார்கிட்டயோ இருந்த ஒரு இதை அவர் எடுக்கிறார் இல்லையா, அந்த நபர் யாரு? அவர் தான் பாக்கி. இன்னொரு பக்கம் அவருடைய சொந்த வாழ்க்கை. இப்போ இருக்கக்கூடிய மனைவி வந்து 2வது மனைவி. உடனே நம்ம ஆளுங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. முதல் மனைவி உடல்நிலை சரியில்லாம இறந்துட்டாங்க. டார்லிங் டார்லிங் படம்னு நினைக்கிறேன். அந்த படத்துல நடிச்சப்போதான் இவங்க பூர்ணிமா அவர்கள் மீது அவருக்கு ஒரு காதல், அவங்களுக்கும் காதல் ஏற்பட்டு திருமணத்துல முடியும். அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விளம்பரங்கள்ல அவங்கள நம்ம பார்க்குறோம். எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் என்ன பெருமை சேர்க்க முடியும்? அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிக்கிறாரு, ஆனா அது முடியல எம்ஜிஆர் அவர்கள். அப்போ அந்த காட்சிகளை எல்லாம் வச்சுக்கிட்டு இவர் வந்து அவசர போலீஸ் 100ன்னு கொண்டு வராரு. அதுக்குள்ள அந்த ஏற்கனவே நடிச்சுட்டு ஆனா வெளிவராத அந்த படம் இருக்கு இல்லையா, அதனுடைய காட்சிகளை எல்லாம் வச்சு எடுத்து அதுல வந்து ஒரு புது முயற்சி. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். பிரபல இயக்குனர் மற்றும் நடிகருமான பாரதி ராஜா இறந்து அவருடைய நெருங்கனமாக பார்க்கக்கூடிய தன்னுடைய இயக்குனர்னு பேர் கூட சொல்ல மாட்டார், அப்பேற்பட்ட பாக்யராஜ் அவர்களும் அவர் இறந்து 2 வாரங்களுக்குள்ளே இறந்திருக்கிறாரு. திரைப்பிரபலங்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சி. பாரதி ராஜா அவர்கள் இறந்ததே நாங்கள் இன்னும் மீளலை, இதுக்குள்ளே அடுத்த இமயமாக இருக்கக்கூடிய பாக்யராஜும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பலரும் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதை பார்க்க முடியுது. நான் எதிர்பாராத ஒரு அட்டாக்ல உயிர் போகுது. பாரதி ராஜாக்கு அடுத்து பாக்யராஜ். மற்ற இயக்குநர்களிடத்தில் பாக்யராஜ்கிட்ட தனித்தன்மை என்ன? அவர் இறப்பு பற்றி உங்களுடைய நினைவுகள்? அதாவது ஜெயலலிதா அம்மையார் இறந்த போது அதுக்கு கொஞ்சம் இதுலேயே வந்துட்டு சோ ராமசாமி அவர்களும் இறந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட அதை ஒரு படமாக போடும் பொழுது நானும் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காட்சி அமைப்பு வந்து இருக்கும். அப்போது ரொம்ப ஆத்மார்த்தமாக மானசீகமாக ஒரே இதில் வந்து ஒரு வேவில் பயணம் செய்யக்கூடியவர்களுடைய இறப்பு கூட இப்படி தான் வருமோ அப்படின்னு எனக்கு வந்து நினைக்க தோணுது. பாரதி ராஜா அவர்கள் அப்படின்றது திரைத்துறைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஐகான். ஒரு கிராமத்து வாழ்க்கையை நமக்கு அப்படியே நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி நிறைய விஷயங்களை அவரை பொறுத்த வரைக்கும் கிராமம் அப்படின்றது பச்சை பசேல்னு இருக்கும். ஒரு வெள்ளந்தியான மனிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய சாதிய வேற்றுமையெல்லாம் அவர் பெருசாக காட்டினதில்லை. ஒரு கிராமத்தில் போய் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையை வந்து அவருடைய படங்கள் ஓயாமல் நமக்கு கொடுத்துட்ருக்கோம். அதை தாண்டி வேதம் புதிது அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு மிக வித்தியாசமான ஒரு முற்போக்கான கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அவருடைய சீடராக அவருடைய மாணவராக பாக்யராஜ் வந்து பரிமளிக்கும் போது இவருடைய படத்தில் என்ன இருக்குது? அதாவது இன்றைக்கி யதார்த்த வாழ்க்கையை வந்துட்டு யாருமே வாழ்கிறதுக்கு விருப்பமே பட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஏன் இவ்வளோ போதை கலாச்சாரம் வருது, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை என்னால் நம்ப முடியல, எனக்கு வேண்டாம், நான் ஏதோ ஒரு உலகத்தில் மிதக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து இழுத்து வரக்கூடிய ஒரு படங்கள் தான் பாக்யராஜ் அவர்களுடைய படங்கள். யதார்த்தத்தில் ஒரு இளைஞன் எப்படி இருப்பான், ஒரு 80களில் 90களில் ஒரு இளைஞன் காதலிக்கும் பொழுது எப்படி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவான். அந்த அன்னைக்கெல்லாம் காலகட்டங்களில் ஒரு பையனோ ஒரு பொண்ணும் பேசுறதுன்றதே கஷ்டம். அப்படி யாராவது பார்த்துட்டாங்கன்னா பக்கத்தில் அதை வீட்டில் போய் பற்ற வச்சு அது வெடித்து கலேபரம் ஆகிடும். ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் கூட சும்மா இது மாதிரி தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு ஏதாவது ஒன்று,
என்ன அவ்வளோ பேர் இருக்காங்க, அவளுக்கு மட்டும் என்ன நீ தண்ணி எடுத்து கொடுக்கறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் அந்த காதல் எப்படி இருந்தது, இளைஞன் எப்படி இருந்திருப்பான், அந்த பெண் எப்படி இருந்தா. அன்னைக்கெல்லாம் வந்து தாவணி போடக்கூடிய ஒரு காலகட்டம் பெண்கள். அந்த தாவணி போடக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவர்களுடைய உணர்வுகளை எப்படி அவங்க வெளிப்படுத்துவாங்க, பொதுவாக அந்த கல்யாணம் சார்ந்த கனவுகள் எப்படியா இருக்கும், இதை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுத்த ஒரு பெருமை வந்து அவருக்கு உண்டு. அதே நேரத்தில் எந்த படம் வந்து வெற்றி பெறுதோ அதே பாணியில் அடுத்தடுத்து படங்கள் வரும். அந்த மாதிரியான ஒரு படங்களாக பாக்யராஜ் எடுத்திருக்காரானா இல்லை. ஒரு இது ஜேர்னர் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஜேர்னர் வந்து வேறு ஒரு கதையை வந்து பேசக்கூடியதாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம அந்த 7 நாட்கள்னு ஒரு படம், அதில் இவர் வந்துட்டு கேரளாவிலேருந்து வரக்கூடியவராக இருப்பார். இவருக்கு வந்து இந்த மலையாளம் பேசக்கூடியவராக இருப்பார். ஆனால் இவருக்கு சினிமா துறையில் இசையமைக்கணும்னு ஒரு பெரிய ஆசை. அந்த கனவுகளோடு வருவார். ஒரு வீட்டில் இவருக்கு வாடகைக்கு இடம் கிடைக்கும், வீடு கிடைக்கும். அந்த வீட்டில் ஒரு பெண் இருப்பாள், அவள் தான் அம்பிகா. அந்த அம்பிகாவுக்கு வந்துட்டு இவர் மேலே வந்து ஒரு காதல். இவருக்கு வேலையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் காதல் இதெல்லாம் பார்த்து வராதுன்னு வச்சுக்கோங்களேன், லவ் இஸ் பிளைண்ட். அப்போது அவர் மேலே ஒரு காதல் ஏற்பட்ட உடனே எந்தெந்த விதங்கள்லையோ அவள் வந்து சொல்லி பார்க்குறான். ஆனால் இவருக்கு வந்துட்டு பாக்யராஜுக்கு வந்துட்டு புரியாத மாதிரியே வச்சுருப்பார். அதில் கூட ஆஜா ஷரீஃப் வந்துட்டு சிஷ்யர் வர, இவரை பெட்டியை போட்டுட்டு மியூசிக்கை போட்டுகிட்டே இருந்தால் அவர் கூட இருந்து இப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு. அப்போது ஒரு நவராத்திரி டைமு கொலு வச்சுருப்பாங்க. கொலு வைக்கும் பொழுது இவங்க அம்பிகா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாசிக்கிற மாதிரியே ஒரு பொம்மை இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு பொம்மை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு ஆஜா ஷரீஃப் கிட்ட சொல்லுவாங்க, உன் ஆசானுக்கு சொல்லுடா, அதை பார்த்தா நானும் அவரும் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுடான்னு. சரின்னு ஆஜா ஷரீஃபும் வந்து ஆசானே பா செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பார்த்தீங்களா ஒரு பெட்டி வாசிக்கிற மாதிரியே உங்களை மாதிரியே இருக்காங்களா, ஆமாம் அதுக்கு பக்கத்தில் நம்ம அக்கா மாதிரி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே என்ன பண்ணுவார்னா அந்த படிக்கட்டிலேயே தேடினா ஒரு சின்ன பையன் இருப்பான் ஆஜா ஷரீஃப் மாதிரி, அந்த பொம்மையை எடுத்து இந்த பொம்மையை மாற்றி வச்சுட்டு வந்து உட்கார்வார். அப்போது அன்னைக்கு இருந்த சூழலில் ஒரு வேற்று மாநிலத்திலிருந்து வேறு மொழி பேசக்கூடிய ஒருத்தர் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காதலிச்சா என்ன நடக்கும் அப்படின்றத காட்சிப்படுத்தலை. அப்படி காதலுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் எதிர்ப்பு வரும் அப்படின்றத அந்த காட்சியின் மூலமாக அவர் வெளிப்படுத்திக்கிட்டே வர்றாரு. அதனால் என்னதான் அந்த பெண் மேலே தனக்கு ஆசை இருந்தாலும் கூட அதை வந்து வெளிப்படுத்திக்காம, அந்த காதலை வந்து ஏற்றுக்காம ஒரு பெண்ணே வலிந்து போய் சொல்கிறது அப்படின்றதெல்லாம் அன்னைக்கு காலகட்டங்களில் நடக்காத விஷயம். ஆனால் அவளே வந்துட்டு எத்தனையோ குறிப்புகளால் சொல்கிறா இந்த மாதிரின்னு. ஆனால் நம்ம வேறு ஊர்லேருந்து வந்திருக்கிறோம், நமக்கு வேலையும் கிடையாது, அவங்களுடைய சாதி மதம் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால் நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னால அவ்வளவு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக அதில் வந்து வச்சுருப்பாங்க. அந்த இடம் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கும்பொழுது என்னடா இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த வாழ்க்கையை, அந்த யதார்த்தத்தை கொண்டு வந்து சேர்த்த படம். இப்படி வந்து கடைசியாக வேற ஒரு திருமணம் நடந்துரும். முந்தானை முடிச்சு படமே வந்து ஒரு சொந்த வாழ்க்கைன்னு நான் சொல்கிறாங்களே. முந்தானை முடிச்சுலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த முருங்கைக்காக்கெல்லாம் கல்வெட்டு கொடுத்த நபர்னா இவர் தான். இன்னைக்கு வரைக்கும் இவர் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்க அப்படின்னா முருங்கைக்கான்ற வார்த்தை இல்லாமல் அந்த நிகழ்ச்சி முடிவு பெறுமான்னு கேட்டால் அறிவியல் பூர்வமா அது உண்மை கிடையாது. ஆனால் அதை எப்படியோ வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க பாருங்க. அப்போது ஒரு திரைப்படம் அப்படின்றது எவ்வளவு பவர்ஃபுல்லான மீடியா அப்படின்றத ரொம்ப லாவகமாக கையாண்டிருக்கார். அதனால் இதில் பெருசாக கருத்தாக்கம் இருக்குது இல்லை இது வந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உண்டாக்குச்சு அப்படின்றத விட அன்னைக்கு இருந்த ஒரு வாழ்வியலை ரொம்ப யதார்த்தமாக, அன்னைக்கு இவர் கல்லாப்பட்டி சிங்காரம்னு ஒரு கேரக்டர் வருவார். அவர் வந்து இவருடைய படங்களில் இருக்கும் பொழுது ரொம்ப சாதாரணமாக இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏன் இப்படி போட்டு போயிடுங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்த கருத்துக்களை வந்து சொல்லக்கூடிய தன்மையில் தான் அது வந்து எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஒரு இடத்துல வந்து பொண்ணு பார்த்து முடிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு மறுபடியும் கண் பார்வை படுற மாதிரி அந்த பக்கத்தில் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி போவார். போகும்போது அவரோட வயசில் இருக்கக்கூடிய இன்னொரு பையன் நானும் வரேன் அப்படின்ட்டு, நீ எல்லாம் வராத, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லை நான் வரேன், நீ வேற அழகாக இருக்கிற, நீ வந்தால் அங்கே என்னை பார்க்காது பொண்ணு அப்புறம் உன்னை பார்க்கும் அப்படின்ற மாதிரி போகும். கடைசியாக ரொம்ப அடம் பிடிச்சோடனே என்ன நடக்கும்னா இந்த சைக்கிளுக்கு கிரீஸ் ஒன்று போடுவோம்,
அதை கொடுத்து இதை மூஞ்சில பூசிட்டு வா அப்படின்ட்டு. சரின்னு அந்த கருப்பாக இருக்கும் பாருங்க, அந்த கிரீஸ் எடுத்து முகத்தில் பூசிட்டு நான் வரேன்னு சொல்லும்போது அப்போவும் தன்னம்பிக்கை இல்லாமல் வேணாம் வேணாம் நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு போகிறது இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆண்களுக்கு சரியான செருப்படி இது. அப்போது அந்த பெண்ணுக்கு உங்களை நிச்சயம் பண்ணியிருக்காங்க, உங்களை விட இன்னொரு ஒரு சிவப்பாக இருக்கிற ஒரு பையனை பார்த்தா அந்த பெண்கள் அப்படியே மயங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நீங்கள் பெண்களை கேவலப்படுத்துறீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களையே நீங்கள் கேவலப்படுத்திக்கிறீங்க. அப்போது உங்களை நேசிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் இருக்கீங்களா? அப்போ உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற ஒரு இடத்த தான் அதை வந்து பிரதிபலிக்குது. இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த அந்த வாழ்வியலை ரொம்ப சாதாரணமாக எடுப்பில் சொல்லிட்டு போகிற படங்களை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் இப்போது திரைப்பிரபலங்கள் இறப்புகள் அப்போது வழக்கமாக எல்லாரும் வருவது இரங்கல் தெரிவிக்கிறத பார்க்குறோம். ஆனால் பாக்யராஜ் இதுக்கு முன்னாடி பாரதி ராஜாவும் சரி, இப்போ பாக்யராஜ் இறப்பும் சரி, பார்த்திபனாக இருக்கட்டும், ராதிகாவாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் வந்து உணர்ச்சிசமாக அழுகிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா அது வந்து நடிகர்கள் நடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம், அதை தாண்டி ஒரு உணர்ச்சி வயப்பட்டு அவங்க வெளிப்படுறதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பாக்யராஜ் அந்த அளவுக்கு ஒரு இறப்பை அவங்க அதிர்ச்சி கொடுக்குற அளவுக்கு அவங்கள தாங்க முடியாத அளவுக்கு இருப்பதுக்கு என்ன காரணம்? அப்போது எந்த அளவுக்கு தன்னோடு இருக்கக்கூடியவங்கள அவங்க சேர்ந்து அரவணைச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி காலகட்டங்களில் இப்போ நான் ஒரு பேச்சாளர், இப்போ என்கிட்ட யாராவது பேச்சாளர் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் யாரையாவது சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? இந்த சூழலில் அப்போ மற்ற இப்போ உதவி இயக்குனராக வந்திருக்கிறாங்க, இல்லை வேறு ஒரு இதுக்காக உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள அரவணைச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அது மிக உயர்ந்த இடம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இப்படியான ஒரு நெகிழ்ச்சித்தன்மையோடு இருக்கக்கூடியவங்க வந்து தன்னுடைய கண்ணீரை வந்து பதிவு செஞ்சுக்கிறாங்க. இப்போது இயக்குனர் பார்த்திபன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்களை எடுத்து பாருங்களேன், ஒற்றை செருப்பு சைஸ் 9ன்னு வரும் பாருங்க. அந்த படத்தை எல்லாம் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் அப்புறம், ஆனால் ஒரே ஆளை வச்சு ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் அவர் பேசி 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 கொண்டு போகிறதெல்லாம் எப்படி சாத்தியம்? அப்போ யார்கிட்டயோ இருந்து ஒரு இதை அவர் எடுக்கிறார் இல்லையா, அந்த நபர் யார்? அவர் தான் பாக்யராஜ். அப்போது இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் ஒன்று கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் இந்த மாதிரி என்னால் அந்த திரைத்துறையில் வர முடியுது. அப்போ அதற்கான அந்த இது வந்து என்னுடைய நன்றியை நான் காட்டணும் இல்லையா அப்படின்னு. அடுத்தது இந்த ஒரே ஷாட்டில் எடுத்த படம் இரவின் நிழல். இரவின் நிழல்லாம் அது படம் போச்சா, வசூல் குவிச்சுதா, பிளாக் பஸ்டரா, அதெல்லாம் வேற. ஆனால் திரைப்பட துறையில் இந்த மாதிரி ஒரு ஷாட்டில் எடுத்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டால் முதல்ல எது வந்து நிற்கும்? அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படியான ஒரு வரலாறு இருக்கு இல்லையா, அந்த வரலாற்றை உருவாக்குவதற்கு யார் வந்து முன்மாதிரியாக இருக்கிறாங்க, அந்த முன்மாதிரியை வந்து பேசணும் இல்லையா. அந்த முன்மாதிரி சிறுசின்னு இல்லை, அந்த முன்மாதிரி எல்லாரையும் வாங்க அப்படின்னு அரவணைச்சிட்டு போகக்கூடிய தன்மையில் பார்க்குறேன். ஏன்னா எழுத்தாளர் சங்கத்துக்கு இவர் தலைவராக இருக்கார் பாக்யராஜ் அவர்கள். அப்போது எழுத்தாளர்களில் நலிஞ்சு போனவங்க இல்லை உதவி தேவைப்படுறவங்கன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி உதவி செய்யறது, அதுக்காகவே ஒரு பட்டிமன்றத்தை நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. ஆமாம், சாலமன் ஐயா பாப்பையா தலைமையில் அந்த இது நடுவராக அவர் இருக்கார், பட்டிமன்றம் நடக்குது. 3 பேர் வந்துட்டு கதாசிரியர்கள், அந்த எழுத்தாளர்கள் 3 பேர் வந்து பாடலாசிரியர்கள். இதுக்கு நடுவில் பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கக்கூடிய பாரதி பாஸ்கர் அவர்களும் ராஜா அவர்களும் இருக்கிறாங்க. 4 பேர் வந்து பேசுகிறாங்க. அப்போது இந்த இது பேசி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், அதில் வரக்கூடிய தொகை அல்லது அந்த நிறுவனம் வந்து ஒரு தொகையை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குது, அது எழுத்தாளர்களுக்கு போகிற மாதிரி. அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் நல்லா இருக்குங்க, எனக்கு வந்து தொப்புளுக்கு மேலே கஞ்சி, எனக்கு வந்துட்டு வீடு வாசல் எல்லாமே இருக்குது, இந்த எழுத்தாளர்கள் பற்றி எனக்கு என்ன கவலை, எனக்கு வேறு வயசாயிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சின்னதாக ஒரு விளக்கேற்றி வைக்க மாட்டோமா? இல்லை, பாக்கியங்கிற இதழுமே நடத்துனாரு, இந்த பிஸியான ஷெடியூலுமே அந்த இதழுமே நடத்திட்டு இருந்தார். பாக்யா இதழும் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்குறான். அப்போது மற்ற மனிதர்களுக்காக நினைக்கக்கூடியவர்கள் தான் என்றைக்குமே நினைத்து பார்க்க வேண்டியவர்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கி இவங்க எல்லாருமே இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஒரு நிகழ்ச்சியில் இவங்க நடிகை ராதா அவங்க வந்துட்டு இவருடைய காலில் விழுறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்க விழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய மனசை வந்து இவர் கொள்ளையடிச்சிருக்காரு, ஏதோ ஒரு வகையில் அவருக்கு மிகப்பெரிய உதவியை வந்து இவர் செஞ்சுருக்கணும். அப்படித்தான் மனிதர்களை வந்து இவர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அதனால் இவருடைய அந்த திரை பயணம் அப்படின்றது ஒரு நீண்ட நெடிய பயணம் தான். அப்புறமா ஒரு இயக்குனராக வராரு, அதுக்கப்புறம் நடிகராக வராரு, அதுக்கப்புறம் வசனம் எழுதியிருக்காரு. இவருடைய வசனம் ரொம்ப பிரபலமானதெல்லாம் பார்க்குறோம். ஆமாம்,
அடுத்தது வந்து கன்னட மொழியிலையும் இயக்கியிருக்காரு, தெலுங்கு மொழியிலையும் இயக்கியிருக்காரு. இன்னும் கேட்டால் அமிதாப் பச்சன் அவர்களை வச்சே இவர் இயக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வெற்றி படம் அதுவும். வெற்றி படம். அதாவது ஒரு கைதியின் டைரி தான் ஹிந்தியில் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பரவலாக எனக்கு வந்துட்டு ஒரு இதுதான் தெரியும், நான் அதை மட்டுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு சோதனை முயற்சி, ஒரு வாழ்க்கை என்பதே ஒரு இது தானே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அப்படின்றது ஒரு கலைஞனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக பார்க்குறேன். அதே நேரத்தில் இவரை சொல்லும் பொழுது எம்ஜிஆரோட வாரிசுன்னுவாங்க. ஆமாம், கலையுலக வாரிசு. ஆமாம், இன்னைக்கு கூட எடப்பாடி அவர்கள் இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டே இருக்காரு. அப்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் என்ன பெருமை சேர்க்க முடியும்? அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிக்கிறாரு, ஆனால் அது முடியலை எம்ஜிஆர் அவர்கள். அப்போ அந்த காட்சிகளை எல்லாம் வச்சுக்கிட்டு இவர் வந்து அவசர போலீஸ் 100ன்னு கொண்டு வராரு. அதுக்குள்ளே அந்த ஏற்கனவே நடிச்சுட்டு ஆனால் வெளிவராத அந்த படம் இருக்கு இல்லையா, அதனுடைய காட்சிகளை எல்லாம் வச்சு எடுத்து அதில் வந்து ஒரு புது முயற்சி. இப்போ எப்படி ஒரு ராஜா சின்ன ரோஜாவோட காட்டு பக்கம் வந்தாரான்னு ஒரு பாட்டு வரும், ரஜினியுடைய பாட்டு. அந்த பாட்டில் வந்து கிராஃபிக்ஸ் அப்போ தான் கொண்டு வராங்க. அப்படியே சின்ன சின்ன முயல் குட்டி குதிக்கிற மாதிரி, குரங்கு வந்து வர்ற மாதிரி, அது வாலில் வந்து நெருப்பு வைக்கிற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகளை கிராஃபிக்ஸில் கொண்டு வராங்க. அந்த மாதிரி இவர் தன்னுடைய படத்துக்குள்ளே என்ன கொண்டு வராரு அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களை அந்த காட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து இங்கே சேர்த்து தான் பெரிய விசுவாசி, தான் வந்து ஒரு பெரிய ரசிகர் அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷே பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம். சில பேர் வந்துட்டு நான் இவரை பார்த்து தான் வளர்ந்தேன், இவரை தான் என்னுடைய பெரிய குரு, இவருடைய ரசிகர் நான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நான் இவருடைய ரசிகனாகவே இருக்கிறேன், இவரை நான் வந்துட்டு குருவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுற இடம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக வந்து அதை பண்ணுறாரு. அப்போ இவருடைய படங்களில் ஒரு முற்போக்கு கருத்துக்கள் உண்டா? சாதாரணமாக பெண்களுக்கான முக்கியத்துவம் என்ன, இவர் படத்தில் அப்படியான ஒரு காட்சி அமைப்புகள் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இந்த முருங்கைக்காய் அப்படின்றத ஒரு நாளும் யாருமே மறக்கவே மாட்டேங்கிறாங்க. இவருடைய படங்களில் சில நேரம் மனைவியை தாண்டி இன்னொரு உறவு இருக்கிறது, இன்னொரு மனைவியை தாண்டி இன்னொரு பெண்ணை வேறு மாதிரியாக தவறாக பார்ப்பது, இந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்கும். அப்போ இவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா? அப்படின்னா இவர் சாதாரணமாக பொது சமூகத்தோடு ஒன்றி போகிறாரா அப்படின்னா இல்லை. இது நம்ம ஆளுன்னு ஒரு படம், அதன் மூலமாக ஒரு முற்போக்கு கருத்துக்களை, இவர் வந்துட்டு ஆதிக்க சாதி இல்லை, ஆனால் ஆதிக்க சாதிக்குள்ளே இவர் போய் வேலை பார்க்குற மாதிரி ஒரு வேலையில்லா திண்டாட்டம், படிச்சுட்டு வந்தவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வேதனையை இவர் வந்து படத்தின் மூலமாக பதிவு செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது ஒரு ஆதிக்க சாதியினர் ஒரு பார்ப்பனருக்கு வீட்டில் போயிட்டு இவர் புரோகிதம் பண்ணுற மாதிரி, அந்த புரோகிதம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அந்த வீட்டு பெண்ணுக்கு வந்துட்டு இவர் மேலே ஒரு காதல் ஏற்பட்டு கல்யாணம் வரைக்கும் போயிடுது. கல்யாணத்தின் போது தான் தெரியுது இவர் அந்த சொந்த சாதி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அதில் வேற அந்த பெண்ணுடைய அப்பா, அதாவது மாமனார், ஒரு சத்தியம் வேற வாங்கிடுவார், கடைசி வரைக்கும் நீ இவளை தொடக்கூடாதுன்னு. அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னே தெரியல. அதாவது இந்த தூய ரத்தமா இருக்கணும், இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்க இல்லையா, பா எப்படி தனி இது அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த படத்துக்குள்ள இப்படி ஒரு உறுதி ப்ராமிஸ் வாங்கிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படி சில இடங்கள்ல ஒரு அசைச்சு பார்க்குற ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் படங்களுக்குள்ள கொண்டு வரார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் அவருடைய சொந்த வாழ்க்கை. நம்ம எப்போவுமே ஒருத்தங்க வந்து நல்லா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றி தெரியாதா, அவங்க வீட்டில் எப்படி இருந்தாங்க தெரியுமா, அப்பா அம்மாவை சரியாக கவனிச்சுக்கிட்டாங்களா, மனைவியை வந்து சரியாக பார்த்துக்கிட்டா இப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது உண்டா? கிசுகிசுப்புகளை எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லாத நடிகர்கள் ஒரு ஆள். ஆமாம், கிசுகிசுப்பு இல்லாட்டி நமக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மனைவி வந்து 2வது மனைவி. உடனே நம்ம ஆளுங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. முதல் மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க, கை குழந்தையோட இறந்து போறாரு. ஆமாம். அதுக்கப்புறமா இவங்க வந்து அதே துறையில் இருக்கக்கூடிய, அதான் டார்லிங் படம்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் நடித்தப்போ தான் இவங்க பூர்ணிமா அவர்கள் மீது அவருக்கு ஒரு காதல், அவங்களுக்கும் காதல் ஏற்பட்டு திருமணத்தில் முடியுது. காதலிக்கலாம், திருமணம் பண்ணிக்கலாம், ஆனால் அது தொடருமா? அதுலேயும் ஒரே துறையில் இருக்கக்கூடியவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அது வந்து தொடருமா? ஏன்னா நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விளம்பரங்களில் அவங்கள நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் ஒரு விளம்பரம், ஆஸ்ட்ரோடாக்ஸ், அது
அதில் வந்துட்டு இவங்க அந்த ஃபேஸ் க்ரீமா அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வாரத்தில் வந்து ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லி முகத்தை காட்டுறாங்க. அவர் ஒன்றுமே கவனிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி போய் கடைசியில் என்ன க்ளோவாக இருக்கியே அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும். அப்போ இது வரைக்கும் அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு நெருக்கமான பரஸ்பரம் அன்பை வந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நான் பார்க்குறேன். ஒரு பெரிய வெற்றி. ஏன் பெருசாக வந்துட்டு சண்டை வரப்போகுது அப்படின்னா, நான் செய்கிறது தான் சரி, நீ செய்கிறது தப்பு அப்படின்னு வரக்கூடிய இடத்துல ஒரு இது வந்து வெடிக்கும். அப்படி இல்லாமல் 2 பேருமே விட்டு கொடுத்து 2 பேருமே அரவணைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அதனால தான் அந்த தாம்பத்தியம் அப்படின்றது இது வரைக்கும் தொடருது. அப்போது ஒரு திரை நட்சத்திரமாக இருந்து அவர் வந்துட்டு குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றிகரமான ஒரு நபராக மாறி இருக்கிறார். இதை தாண்டி இன்னைக்கு பொது வெளிகளில் எல்லாரும் வந்து கண்ணீர் சிந்தக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போது பொது வாழ்க்கையிலையும் மற்ற மனிதர்களினுடைய அன்பையும் பெறுவதில் அவருக்கு மிகச்சிறந்த ஒரு பண்பு இருக்குது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போ அரசு மரியாதை பாக்யராஜ் அவர்களுக்கு அரசு மரியாதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பாரதிராஜாக்கு அறிவிச்சிருந்தாங்க. இந்த திரைப்பிரபலங்களுக்கு அறிவிக்கிறது வந்து அப்படி ஒரு தமிழ் சினிமாவுக்கு என்ன செஞ்சிட்டாரு, எதுக்கு ஒரு சினிமாக்காரர்களுக்கெல்லாம் எதுக்கு வந்து அரசு மரியாதை அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு எழுப்புறாங்க. இப்போ பாக்யராஜ் அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுத்தது தப்புங்கிற பார்வை சரியா? சாதாரணமாக ஒரு திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசு மரியாதை தேவையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன் கொடுக்கணும் இப்போ அப்படின்னு பார்த்தா, அப்போ எல்லா துறையிலையும் திறமையானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும். அடுத்தது நம்ம உடல் தானம் செய்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை, அரசு மரியாதை இருக்கு. கண்தானம் பண்றாரு பாக்யராஜ் அவர்கள், கண்தானம் பண்றாங்க. ஓகே, அப்போ இந்த சூழல்ல இப்போ எஸ்பிபி அவர்களுக்கு அரசு மரியாதை இருந்தது, பாரதி ராஜா அவர்களுக்கும் பார்க்குறோம். இப்போ இவருக்கு வந்து கொடுக்கணுமா, இவர் அந்த அளவுக்கு என்ன ஒரு இதுவாக இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இவரும் தேசிய விருதுகள் பெற்றிருக்காரு. அடுத்தது திரைத்துறையில் இப்போ இன்னைக்கு இத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க, இத்தனை பேர் வந்து பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போது பண்ணுறதுல ஒன்றும் தப்பில்லை இல்லையா அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. ஒரு யதார்த்த சினிமாவை இன்றைக்கி வந்துட்டு ஒரு பிரம்மாண்டம் இவ்வளோ பட்ஜெட் இருந்தால் தான் என்னால் எடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இல்லை, சாதாரணமாக கூட எடுக்கலாமே. சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி யார் பேசுவாங்க? அந்த ஸ்லாங் இருக்கு இல்லையா, பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாங்கு, அதை வட்டார மொழி, அந்த மாதிரியான மொழிகளை எல்லாம் ரொம்ப அழகாக கையாளக்கூடியவர். அதனால் அதை நினைத்து அவருக்கு வந்துட்டு அரசு மரியாதை செய்வதில் எனக்கு ஒன்றும் தவறாக தெரியவில்லை. ஒருவேளை ஆட்சேபனை தெரிவிப்பவர்கள் என்ன காரணத்துக்காக தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா வேணால் நம்ம பரிசீலனை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் திரைத்துறையில் ஒரு மிகச்சிறந்த ஐக்கானாக இருக்கார். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. தேசிய விருது கிடைச்சிருக்கு. எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்காரு. கடைசியாக சீன் ராமசாமி கூட அதான் சொல்கிறாரு, கடைசியாக அதான் பேசினாரு. அதுதான் கடைசியாக பேசிய வார்த்தை என்ன அப்படின்னே நம்ம வந்து தேடுறோம். அப்போது கடைசியாக கூட எழுத்தாளர் சங்கத்துக்காக நம்ம வந்துட்டு தேர்தல் வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சமூக பணியோடு தான் அவர் இருக்கார். அப்போ அந்த மாதிரியான ஒரு நபருக்கு நாம் மரியாதை செலுத்துறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை இல்லையா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க, கருத்து நடத்துங்க. மிக நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.